ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கலைக்கூடம். எக்ஸல் ஸ்கில்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு செல்லில் இருக்கிற ரெஃபரன்ஸை எடுத்து அதில் கேல்குலேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நிறையா ஷீட்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ 2 ஷீட்டில் இருக்க டேட்டா வந்து ஒரு ஷீட்டில் கோரிலேட் ஆகணும், எனக்கு அதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ F1ங்கிற ஆக்டிவ் செல்லில் வந்து நான் இப்போ 500 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது எனக்கு இந்த இந்த ஆக்டிவ் செல்லில் லைக் B4 ஆக்டிவ் செல்லில் வந்து வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு F1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்துடும். இப்போ நான் இங்கே வந்து வேல்யூஸ் மாற்றினேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து எனக்கு அப்டேட் ஆனால் தான் இட் வில் பி பெஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து என்னுடைய சேல்ஸ் 2019 டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாமா? ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே REFனு வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன இருக்குன்னா அங்கே இருக்க வேல்யூஸை கொண்டு வரல, அங்கே இருக்க ஃபார்முலாஸ் தான் கொண்டு வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்து 825 554 அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. ஸோ இது அப்டேட் ஆகும்போது நம்ம இது அப்டேட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே தேவைப்படுதோ சேல்ஸ் 2019 அங்கே போய் நம்ம வந்து இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். மறக்காமல் என்டர் தான் கொடுக்கணும். மறுபடியும் டோட்டல் சேல்ஸ் வந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, அது மறுபடியும் வேறு உங்களுக்கான அந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ என்டர் தான் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டு இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து சேல்ஸ் 2020 பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு சேல்ஸ் 2020 போயிட்டு டோட்டல் அப்படிங்கிறதுல போய் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி இதுக்கும் ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி இதை டோட்டலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய டோட்டல் ஒன்றும் இல்லை, ஆட்டோசம் கொடுத்தோம் அப்படின்னா இதோடைய டோட்டல் வந்துடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிட்டே இருந்துச்சு. ஸோ அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா சேம் தான், ஈக்குவல் டு இப்போ வந்து 2019 கமிஷனா அது வந்து என்ன, அது வந்து 41.25. இதை கிளிக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ப்ளஸ் கொடுத்துட்டு சேல்ஸ் 2020 போய் அதோடைய கமிஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போவும் வந்து என்டர் தான் பண்ணணும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய கமிஷன்ஸ் வந்துடும். அது வந்து இப்போ டோட்டலாக வந்து இப்போ எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலாக இது 0ன்னு வருது, அது ஏன்னா அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கு. இது ஒன்றும் இல்லை, ஆட்டோசம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டோட்டல் சேல்ஸு எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ கமிஷன் எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேறு ஷீட்டில் இருந்தாலும் ஒரு ஷீட்டில் எடுத்து ரெஃபரன்ஸ். இப்போ வந்து நான் சப்போஸ் நான் வந்து இங்கே மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு 200க்கு பதிலாக நான் இங்கே 300 மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே மாறி இருக்கும். 300 அப்படின்னா எனக்கு இங்கே வேல்யூஸ் மாறிடுச்சா, 825லேருந்து 925 மாறிடுச்சா, அதே மாதிரி என்னோடய கமிஷன் ரேட்டுமே எல்லாமே மாறி இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து எப்படி அக்ராஸ் த ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கேல்குலேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ப்ரொசீஜர். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.